அதுக்கப்புறம் வந்து நாயக்க மன்னர்கள் வராங்க, அவங்க வந்து முருகன் கோயிலை கட்டுறாங்க. பிறகு மராட்டிய மன்னர்கள் வராங்க, அவங்க வந்து விநாயகர் கோயிலை கட்டுறாங்க. நந்தி நந்தி வந்து நாயக்கர் காலம்னு சொல்கிறாங்க. அது வந்து பட் வந்து அவ்வளோ பெரிய கோயில் கட்டிருக்கிறவங்களுக்கு வந்து அந்த நந்தி வந்து சின்னதாக இருக்குமா அப்படிங்கிறதுல இந்த மாதிரி தான் கிராண்டியராக இருந்திருக்கலாம். அது இன்னும் ஆய்வுக்கு உரியது தான். அது ஒருத்தர் ஒரு அறிஞர் பெருமக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த திருச்சுற்று மாளிகையில் ஒரு சின்ன நந்தி இருக்கும், அது வந்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நந்தி பார்த்திங்கன்னா இதுவும் அதே சோழர்களுடைய வடிவமைப்போடு தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய கோயில் கட்டினா வந்து சின்ன நந்தியை வைக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் அந்த மண்டபம் வந்து நாயக்கர் காலம், அதில் நாயக்க மன்னர்கள்லாம் கை வந்து அஞ்சலி இதோட இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சோழர்கால ஓவியங்கள் அந்த கோயிலில் இருக்குது. பாண்டியர் இது நாயக்கர் மன்னர்களோட ஓவியங்கள் இருக்குது. ஒரு சோழர்கால ஓவியங்களோட பின்னாடி மராட்டியர் கால ஓவியங்களும் இருக்குது. ஸோ வந்து முதல்ல அந்த கோயிலை கட்டுற போது, அதாவது முற்கால சோழர்காலம் அப்படின்னு ஏழிச்சோளா அப்படின்னு சொன்னோம்னா கோபுரங்கள்லாம் கிடையாது. தஞ்சை பெரிய கோயிலில் தான் கோபுரம். அதுக்கும் கோபுரத்துக்கும் பேர் கொடுக்குறான் அவன். முதல்ல இருக்கிற கோபுரத்துக்கு பேர் கேரளாந்தகன் திருவாசல் அது அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ராஜராஜன் திருவாசல். அதாவது ஒரு கோபுரத்தோடு இருக்கின்ற ஒரு அமைப்போட பரிவார ஆலயங்களோடு இருக்கிற வந்து ஒரு கோயில் வந்து, அதனால தான் அது வந்து ஒரு அது ஆர்கிடெக்சரல் மார்வல்னு சொல்கிறாங்களே, அதுபோல் அவ்வளவு சிறப்பான. நீங்கள் எந்த நேரத்தில் எங்கே போய் பார்த்தாலும் அது மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி அடைக்கும். அதாவது அந்த தட்சிண மேரு அப்படின்றான் அந்த விமானத்தினுடைய அமைப்பை பார்க்குற பொழுது கீழே சதுர வடிவத்தில் ஒரு பிரமிடு மாதிரி போகும். உள்ளே போகும் பொழுது பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது வந்து அவ்வளவு அருமையான வேலைப்பாடு.